தேர்தல் அரசியல் என்றால் என்ன? இப்போது ஓரணியில் தமிழ்நாடு, இது தேர்தல் அரசியல். தேர்தல் வர 6 மாசம் இருக்கும்போது வாட்ச் கொடுக்கிறது, செல்போன் கொடுக்கிறது, 1000 ரூபாய் கொடுக்கிறது, டிஃபன் கேரியர் கொடுக்கிறது, இது தேர்தல் அரசியல். ரோட் ஷோ நடத்தி டாட்டா காட்டுவது தேர்தல் அரசியல். நான் வந்தால் 1000 தருவேன், 1500 தருவேன், இது தேர்தல் அரசியல். அப்ப மக்கள் அரசியல் என்பது என்ன? 1000 500க்கு கையேந்தாது மக்களின் வருவாயை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மக்கள் அரசியல். படிக்க போகும்போது தம்பிக்கு 1000 ரூபாய், படித்து நிறுத்திவிட்டால் 1000 ரூபாய் தரமாட்டார்கள். நாங்கள் கேட்பது, படிக்க போகும்போது 1000 ரூபாய் வேண்டாம், படித்த பிறகு வேலை கொடுங்கள், நாங்கள் 1000 ரூபாய்க்கு 10,000 15,000 சம்பாதித்துக் கொள்கிறோம். இது மக்கள் அரசியல். படிக்க போற பிள்ளைக்கு 1000, அது தேர்தல் அரசியல். இங்கே செயல் அரசியல், சேவை அரசியல் கிடையாது. திராவிடர்களுக்கு இந்தியர்களுக்கு வெறும் செய்தி அரசியல் தான். வீடு தேடி அரசு செய்தி அரசியல், ரோடு தோடி மக்கள் போராட. உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அரசியல் செயல் அரசியல், சேவை அரசியல், செய்தி அரசியல் அல்ல. மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, உரிமை தொகை கொடுக்க போகிறோம் என்று செப்டம்பரில் கொடுப்பதற்கு ஜனவரியில் இருந்து விளம்பரம் செய்வது செய்தி அரசியல். 1000 ரூபாய் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் தாய்மார்களின் வருவாயை பெருக்குவது என்பது செயல் அரசியல். இந்த அரசியலைத்தான் உங்கள் பிள்ளைகள் முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். இதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்தி தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு வலிமையான அரசியலை உருவாக்குங்கள். இதை தவிர தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வழி ஒன்றும் இல்லை.